ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குதுங்க. எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம். கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் அவரோட உழைப்புக்கு ஒரு ஈடே கிடையாதுங்க. அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எங்கள் வெற்றி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருந்தேன். இதுதான் எங்களுடைய ஆரம்பம். இந்த முறை கோப்பையை நாங்கள் தாங்க வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அணி எதிராக வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் எப்படி சொல்லுது, இந்த முறை கோப்பை நாங்கள் தாண்டா வெல்வோம்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு. சஞ்சு சாம்சன் குறித்து பேசியிருக்காருங்க. சென்னை அணியோட கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் வெற்றிக்கு சில பல காரணங்கள், அப்புறம் டெல்லிக்கு சில பல தோல்விக்கு சில பல காரணங்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ருத்ராஜ் கெய்க்வாட் வெற்றிக்கு அப்புறம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக எங்களோட வெற்றி நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்குங்க. ஃபஸ்ட்டு 3 போட்டி நாங்கள் தோற்றோம், இருந்தாலும் எங்களால் ஏற்றுக்க முடியல அந்த தோல்வி. ஆனால் நாங்கள் நல்லா கஷ்டப்பட்டோம். இந்த 4ஆவது வெற்றி எங்களுக்கு கிடைச்சிது. கண்டிப்பாக இது எங்களோட வெற்றிக்கு ஒரு இந்த கோப்பை வெல்றதுக்கு ஒரு முதல் படி நான் நினைக்கிறேன். எங்களோட நோக்கம் எல்லாமே கோப்பையை வெல்லணும். எங்கள் அணி இப்போ நல்ல டீமாக ஒரு செட் ஆகிருக்காங்க. ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் சொல்லிட்டு எங்கள் அணி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க இந்த வெற்றி. ஏன்னா நான் கேப்டன் எடுத்து இந்த சீசனில் முதல் வெற்றி பெற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சஞ்சு சாம்சன் அவரோட உழைப்புக்கு ஈடே கிடையாதுங்க. நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டார். ஹார்ட் ஒர்க்னால தான் அவர் இன்னைக்கு சதம் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எப்பவுமே அவர் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மரியாதை இருக்குது. இது எங்கள் வெற்றிக்கு கண்டிப்பாக ஒரு முதல் படி. இனிமேல் எங்கள் ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் தாங்க கோப்பையை வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா தலைவன் செமையாக கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காருங்க. ஆமாங்க, நேற்று 23 ரன் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்திருக்காங்க. ஸ்டார்டிங்கு இந்த நம்ம கேஎல் ராகுல்லாம் ஓப்பனிங் பேரில் அடிக்கும்போது பார்த்தா அடிச்சிருவாங்க போல இருக்குப்பா அப்படின்னு நினச்சோம். பட் கண்டிப்பாக நல்ல ஒரு சம்பவம் செஞ்சாங்கன்னு சொல்லலாம். அதில் வேறு ஃபஸ்ட்டு வேறு அகின் ஹுசைன் வேறு நோபால்லாம் வேறு போட்டாரா, கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் நல்ல போலிங் போட்டாங்க. கண்டிப்பாக ஓவர் டர்ன் நம்ம கிரெடிட் கொடுத்து அவனுங்க 4 விக்கெட் எடுத்தாருங்க. ஓவர் டர்ன் உண்மையாக ஒரு கம்போஜ் ஒரு 3 விக்கெட்டு. நல்ல ஒரு சென்னை அணிக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலராக ஒரு ஆல்ரவுண்டராக இருக்காருன்னே சொல்லலாம். அதே போல் நம்ம போலிங்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஃபீல்டிங், பேட்டிங், போலிங் எல்லாமே செம்மையாக பண்ணாங்க. அதனால தான் வெற்றி கிடச்சிச்சு. பேட்டிங் அப்போதுலேருந்தே நம்ம 200 ரன் ஈஸியாக அடிக்கிறோம். போலிங் தான் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை அந்த போலிங் கரெக்ஷன்லாம் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நமக்கு முதல் வெற்றி. சென்னை அணி பார்த்தீங்கன்னா முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. அதுதான் எல்லாம் கொஞ்சம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3 போட்டியாகி ஒரு போட்டி கூட தோக்கலையா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்துட்டுச்சு. இப்போது வெற்றி பெற்றிருக்க மூலயமா நல்ல ஒரு எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அடுத்தடுத்த போட்டி நல்லா பண்ணணுங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் பேசியே ஆகணுங்க. என்ன தலைவன் வேர்ல்டு கப் நல்ல ஃபார்மில் இருந்தால், அப்புறம் ஐபிஎல் வந்து ஒரு 3 போட்டி சொதப்பலான ஆட்டம் அப்படின்னு நினச்சோம். 4ஆவது போட்டி தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தார் பாருங்க செஞ்சுரி. 115 ரன்னுங்க அடிச்சுட்டு வேறு அவன் படையப்பா ஸ்டைலில் வணக்கம் வர வச்சார். கண்டிப்பாக சஞ்சு சாம்சன்லாம் ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சனுங்க. அவர் வந்திருக்குது கரெக்டு தான் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணியோட வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள், நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.